Hello friends, welcome to Aram IAS Academy. Now we will start our discussion of Hindu newspaper teaching of 8th September 2020. So first news பாத்தீங்கன்னா government intervention in education policy should be minimal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காரு? பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. எப்போ? ரீசென்ட்லி ஹெல்ட் கவர்னர்ஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு. ஸோ கவர்மெண்ட்டோட ரோல் இந்த எஜுகேஷன் மினிமமாக இருக்கணும், ரைட்? ஸோ பாலிசி இன்டர்வென்ஷன் மினிமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 மீட்டிங் நடக்கும்போது இந்த பர்டிகுலர் அஜெண்டாவை பேசியிருப்பாரு பிரைம் மினிஸ்டர் அலாங் வித் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ரைட்? ஸோ என்னென்ன சொல்ல வந்திருக்காங்கன்றது இந்த பர்டிகுலர் நியூஸில் பார்ப்போம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட ரோல்ஸ் என்ன, ஃபங்க்ஷன் என்ன சொல்ல வராங்க, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ கிராஜுவலாக ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட், அட்ரஸிங் த இனாகுரல் செஷன் ஆஃப் கவர்னர்ஸ் on the national education policy. So governors conference நடக்குது for the national education policy. Prime Minister என்ன சொல்லிருக்காருன்னா, government's intervention in the education policy should be minimal. Government ஓட intervention in the policy அது minimum இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. So he said that the education policy and education system are important means of fulfilling the aspirations of the country. So country ஓட aspirations fulfill பண்ணணும் அப்படின்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பில்லர் ஆஃப் கண்ட்ரி அப்படின்னு சொல்றாரு. த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் லோக்கல் பாடிஸ் ஆல் ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் அலாங் வித் த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா டு எம்பவர் த எஜுகேஷன் சிஸ்டம்ன்றது பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஹி அசர்டட் தட் கவர்மெண்ட்ஸ் இன்டர்ஃபரன்ஸ் ஆர் இன்டர்வென்ஷன் இன் எஜுகேஷன் பாலிசி சுட் பி மினிமம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு, ரைட்? ஸோ கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் ரொம்பவே மினிமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ என்ன பண்ணலாம், எல்லாருமே கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருங்க. ஹி அர்ஜ் ஃபார் எ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி பாலிசி அப்படின்னு சொல்லும் போது பிரசிடென்ட்டும் அதான் சொன்னார். பிரசிடென்ட் என்ன சொல்றாருன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டு இன்க்ரீஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன். ஏன்னா இந்த எஜுகேஷன் பாலிசி எவ்வளவு சொல்லுதுன்னா, the funding should be 6% of GDP அப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. ப்ரீவியஸ் பாலிசிஸும் அதான் சொல்லுது. ப்ரீவியஸ் பாலிசி 1986 சரி 1968 சரி எல்லா பாலிசிஸும் என்ன சொல்லுதுன்னா, the percentage of funding for the education sector should be 6% of GDP. பட் இன்னும் நம்ம அதை கோப் பண்றது கிடையாது, அப்படி பிரசிடென்ட் அதை ஃபோர்ஸ் பண்றாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. இந்த பாலிசி யாரோட ரெக்கமெண்டேஷன் வந்துச்சுன்னா, மிஸ்டர் கஸ்தூரி ரங்கன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல இந்த பர்டிகுலர் பாலிசியை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. The Union Cabinet approved the National Education Policy 2020 in July 2020. This policy ushers in sweeping changes to education policy of country, including renaming of Ministry of Human Resources Development as the Education Ministry. So Ministry of Human Resources Development அதோட நேமே சேஞ்ச் பண்ணிட்டு Ministry of Education அப்படின்னு சொல்லி நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிருக்கோம், nomenclatures சேஞ்ச் பண்ணிருக்கோம். The Ministry of HRD formed a committee chaired by Kasturi Rangan for preparing the national education policy. So Mr. Dr. Kasturi Rangan committee recommendation based பண்ணி தான் இந்த பர்டிகுலர் பாலிசி இப்போ ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்னென்ன சொல்ல வராங்க இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் 21st century's first education policy in India. So 21st centuryல first education policy. The development of the creative potential of each student emphasis upon the national education policy. So எல்லாரோட டெவலப்மெண்ட்டை எம்பசைஸ் பண்றாங்க. எம்பசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏன்ஷியன்ட் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ், மாடர்ன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இந்த பாலிசியை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ மாடர்ன் ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சாரகா, சுஷ்ருதா, ஆரியபத்தா, பாஸ்கராச்சாரியா, சாணக்கியா, மாதவ், பதஞ்சலி, பனினி அண்ட் திருவள்ளுவர் இவங்க எல்லாரோட ரோல்ஸையும் வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளெக்சிபிலிட்டி, ரைட்? ஸோ ஃப்ளெக்சிபிள் பாலிசியாக இருக்கணும். யார் வேணால் கோர்ஸை ஃப்ளெக்சிபிளாக சூஸ் பண்ணலாம். நோ ஹார்ட் செப்பரேஷன் பிட்வீன் சப்ஜெக்ட் கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. எல்லாமே தனித்தனியாக வேண்டாம், எல்லாத்தையும் கம்பைண்டாக வைங்க. மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் வந்து ஒரே மோனோட்டோனஸாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் ஹெட்டரோஜீனியஸாக மாற்றுங்க. கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் மெஜாரிட்டி, ஏன்னா கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எல்லாத்துக்கும் பேஸ். நீங்கள் கண்டென்ட் எவ்வளோ வேணால் உள்வாங்கிக்கலாம், பட் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா தான் விஷயமே புரிய வரும் நமக்கு. அப்புறம் கிரிட்டிக்கல் திங்கிங் வரும்போது நம்ம அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் வர ஆரம்பிக்கணும். ethical values சொல்லி கொடுக்கணும். Teachers as a heart of learning process. And finally, strong public education system. இது எல்லாமே உங்களுக்கு இந்த பாலிசியோட key principles. Flexibility, no separation, multidisciplinary, and பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் conceptual understanding, critical learning, ethical values,
teachers and public education. அப்புறம் பாத்தீங்கன்னா the national education policy submitted by Kasturi Rangan committee which seeks to address the following changes facing the existing system. So already இருக்கிற existing systemல என்னென்ன changes பண்ண போறோம்னா quality of education improve பண்ணனும், affordability increase பண்ணனும், equity இருக்கணும், education should be equity basis, access to education by all, accountability by the teachers, right? So எல்லாமே பேசிருப்பாங்க. Reforms at all level of education from school to higher education, right? So மொத்தமா ஒரு பெரிய ரிஃபார்ம் நடந்திருக்கு இந்த பர்టిక్యులர் பாலிசியால. நெக்ஸ்ட் பாருங்க, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா டு ஸ்ட்ரென்தனிங் டீச்சர்ஸ் ட்ரைனிங், ரிஃபார்மிங் த எக்ஸிஸ்டிங் எக்ஸாம் சிஸ்டம், ஏர்லி சைல்ட்ஹுட் கேர், ரீஸ்ட்ரக்சர் ஆஃப் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் ஆஃப் எஜுகேஷன். இது எல்லாமே பேசிக்கா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன், setting up of NEC, National Education Commission, increasing focus on vocational and adult education, and strengthening the use of technology. Technology strengthen பண்ணனும் because of the இந்த மாதிரி pandemics வந்தா என்ன பண்றது, digital education, right? E-learning, இந்த மாதிரி platforms எல்லாத்தையும் இந்த education policyல பேசியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே கான்செப்ட் ஆயிடுச்சு. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா hypersonic cruise vehicle test puts India in elite club. ஸோ ஹைப்பர்சானிக் ஒரு மிசைலை லான்ச் பண்ணியிருக்கோம், ஹைப்பர்சானிக் மிசைல்னு சொல்கிறோம். அந்த மிசைல் லான்ச் பண்ண உடனே நம்ம ஒரு எலிட் கிளப் உள்ள வந்திருக்கோம். அந்த எலிட் கிளப்ல மினிமம் கண்ட்ரிஸ் தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மிசைல் பேர் என்னது, யார் லான்ச் பண்ணாங்க, எங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, இதோட பேசிக் பிரின்சிபல்ஸ் என்னது, எல்லாத்தையும் நம்ம இந்த பர்டிகுலர் நியூஸ்ல பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், இவங்க தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாரை, ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டட் vehicle, HSTDV. ஓகேவா, hypersonic technology demonstrator vehicle. So technology demonstrator vehicle இது. அடுத்தது பாருங்க என்ன இருக்கு இதுல, it is an unmanned scramjet. ஓகேவா, scramjet demonstration aircraft that can travel at hypersonic speed. hyper ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டு போற ஒரு வெஹிக்கிள் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா uses air breathing scramjet technology. air breathing scramjet technology என்னன்னு பாத்தீங்கன்னா inbuilt oxygen இருக்காது. It will absorb the atmospheric oxygen to have thrust. ஓகேங்களா, ஸோ அட்மாஸ்பரிக் ஆக்சிஜனை கேபிட்டலைஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் யூஸ் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the vehicle traveled its desired flight path at a velocity of 6 times the speed of sound. ஸோ மேக்ஸ் ஸ்பீடுன்னு சொல்லுவோம் அதை நம்ம. ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்டை விட அதிகமாக ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுது, மேக்ஸ் ஸ்பீடுன்னு சொல்லி முடிப்போம். அதை விட 6 times அதிகமாக இருக்கு. ஸோ மேக்ஸ் ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மேக்ஸ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 343 meters per second. ஒரு சவுண்ட் வரதுக்கு முன்னாடி 343 செகண்ட்ஸ் உங்களுக்கு அட்வான்ஸா இருக்கும் இந்த பர்டிகுலர் மிசைல். அதை விட 6 times அதிகம். சரிங்களா, இந்த ஹைப்பர்சானிக் வந்து உங்களுக்கு மேக்ஸ் 6, இது நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா the test was conducted from Dr. APJ Abdul Kalam Launch Complex at APJ Abdul Kalam Island. ஸோ இந்த APJ Abdul Kalam Island எங்க இருக்குன்னா உங்களுக்கு ஒடிசா கோஸ்ட்ல இருக்கும், ரைட்? This island was formerly called as Wheeler Island. ஓகே, இங்க தான் உங்களுக்கு ஹைட் அண்ட் சீக் பீச் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த பீச் இங்க தான் இருக்கும். ஹைட் அண்ட் சீக் பீச், சந்திரபூர் பீச், அது இங்க தான் இருக்கும் அப்துல் கலாம் ஐலண்ட்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா became the 4th country to have demonstrated this technology after யார் இருப்பானா USA, ரஷ்யா, சைனா. இந்த 3 கண்ட்ரிக்கு அப்புறம் we are the 4th country to have this powerful technology to launch hypersonic missiles. இது நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஷ்யால சைனால போன வருஷம் தான் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க, நம்ம 2020ல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டோம். ஓகே, இது எல்லாமே இந்த நியூஸ் பத்தி இருக்கு. அடுத்தது அட்வான்டேஜஸ் என்ன சார் இருக்க போகுது. அட்வான்டேஜஸ், ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ், இண்டிஜினியஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் தி டெக்னாலஜி will boost the development of system built with hypersonic vehicles at the core. So indigenous technology இருக்க போகுது. அப்புறம் லாங் ரேஞ்ச் வெஹிக்கிளை கேரி பண்றதுக்கு யூஸ் ஆக போகுது. டிஃபென்ஸ் செக்டர்ல ரொம்ப லாங் ரேஞ்ச் 5000 kilometers அடிக்கணும், 10,000 kilometers அடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஃபென்சிவ்க்கும் யூஸ் பண்ணலாம், டிஃபென்சிவ்க்கும் யூஸ் பண்ணலாம். யாரையும் அட்டாக் பண்ணணும் அதுக்கும் யூஸ் பண்ண முடியும், அட்டாக் வருது அப்பயும் நம்மளால இதை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூ டு ஹை ஸ்பீட் மோஸ்ட் ரேடார்ஸ் will be unable to detect it. It will also able to penetrate most missile defense system. ஸோ ரேடார்ல லொகேட் பண்ண முடியாது, டிஃபென்ஸ் சிஸ்டமால ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் சிஸ்டம்னு சொல்லிக்கலாம். This technology will helpful in the space sector in development of low cost, high efficiency
ரீயூசபிள் சேட்டலைட். ஸோ சேட்டலைட்ஸை ரீயூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா சயின்டிஸ்டும் அதை பற்றி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, COVID-19 போயிட்டு இருக்கு. ஸோ எப்படியாச்சும் பேங்கிங் செக்டார் எப்படியாச்சும் எக்கனாமி ரிவைவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, RBI செக்டாரல் நார்ம்ஸ் ஃபார் ரெசல்யூஷன் ஆஃப் COVID-19 ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ட் அசட்ஸ். ஸோ இது யார் இப்போ எடுத்து வந்திருக்காங்கன்னா, மிஸ்டர் KV கமாத் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. இவரோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி சில விஷயம் சொல்லியிருப்பாங்க. கீ ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் பிரிஸ்கிரைப் பை கமாத் பேனல் இன்டென்ட் டு பி ஆன் ஃப்ளோர்ஸ் ஆர் சீலிங் அப்படின்னு சொல்லி இந்த KV கமாத் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கு. என்னென்ன ரெக்கமெண்டேஷன்றது நம்ம கிராஜுவலாக உள்ள பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, the Reserve Bank of India has specified 5 financial ratio and sector specific threshold. 5 ஏரியாஸ்ல சொல்லியிருக்காங்க. Mr. KV Kamath committee recommendation has given 5 financial ratio and sector specific threshold for resolution of COVID-19 related stressed areas, right? அப்புறம் பாருங்க, யார் யார் அந்த 5 ஏரியாஸ் யார் யாருன்னா, ஃபர்ஸ்ட் total outside liability to adjusted tangible net worth ratio, right? கொஞ்சம் ஃபேக்சுவலா இருக்கும். total outside liability to adjusted tangible net worth ratio அப்படின்னு சொல்லும்போது யார் வந்துறனா, this ratio is arrived by addition of long term debt, short term debt, current liability and provisions deferred tax liability divided by tangible net worth of the investment and loans. ஓகேங்களா? ஸோ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, லாங் டேர்ம் டெப்ட், ஷார்ட் டேர்ம் டெப்ட், லைபிலிட்டிஸ், ப்ரொவிஷன்ஸ், டிஃபர்ட் டாக்ஸஸ் எல்லாமே சேர்த்து அதை நம்ம டிவைட் பண்ணுறோம். யாரை வச்சு டிவைட் பண்ணுறோம்? டேஞ்சிபிள் நெட்வொர்த்தை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணுறோம். டேஞ்சிபிள் நெட்வொர்க்னா பார்க்க முடிஞ்ச நெட்வொர்க், ரைட்? என் கையில் 100 ரூபாய் இருக்குது. ஸோ 100 ரூபாயில் டிவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, டோட்டல் டெப்ட் டு EBI DTA. EBI DTA ஒன்றும் கிடையாது, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டெப்ரிசியேஷன், டாக்ஸஸ் அண்ட் அமோர்டைசேஷன். இதுதான் EBI DTA சொல்றாங்க. இந்த ரேஷியோ எப்படி சொல்லுவாங்கன்னா, this ratio indicates the cash position of a company to pay back in debt. Higher ratio means the company has more leverage. So debt pay பண்ற அளவுக்கு கெபாசிட்டி இருக்கும். more ratio வந்து அதிகமா இருந்தா உங்களுக்கு leverage அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இது செகண்ட் பாயிண்ட். அதுல 5ல தேர்ட் பாத்தீங்கன்னா கரண்ட் சினாரியோ. கரண்ட் சினாரியோ என்ன பேச வருதுன்னா, இந்த கரண்ட் ரேஷியோ current asset divided by current liability. So current asset divided by current liability. இதை வந்து நம்ம current ratio சொல்லி முடிக்கிறோம். current ratio என்ன இண்டிகேட் பண்ணுது, கம்பெனியால ஷார்ட் டேர்ம் லோன்ஸை எப்படி பே பண்ண முடியுது, இது எல்லாத்தையும் வந்து இந்த current ratio நமக்கு இண்டிகேஷன் கொடுக்கும். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ சொல்றாங்க. அவைலபிள் கேஷ் டு பே த கரண்ட் டெப்ட். எவ்வளோ கேஷ் கையில் இருக்கு அதை வந்து நம்ம டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோன்னு சொல்லி முடிக்கிறோம். அண்ட் ஃபைனலி ஆவரேஜ் டெப்ட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ. ஸோ ஆவரேஜ் பற்றி பேச ஆரம்பிச்சோம்னா உங்களுக்கு ஆவரேஜ் டெப்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் 5 ஏரியாஸ் பேசுனது. இது ஒரு அட்வான்டேஜ் சொல்ல போகணும்னு வச்சுக்கோங்க. இதில் யார் எலிஜிபிள்னு சொல்ல போகணும்னு வச்சுக்கோங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒன்லி தோஸ் borrowers which were classified as standard and with arrears less than 30 days at March 1, 2020 are eligible under this particular framework. Okay, so உங்களுக்கு என்ன ஆகுது, மார்ச் 30 அரியர்ஸ் வந்து லெஸ் தேன் 30 டேஸாக இருக்கணும், அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா the resolution plan shall take into account the pre-COVID operating and financial performance of the borrower. ஸோ ப்ரீ-கோவிட்ல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அதையும் பார்த்துட்டு தான் இவங்க வந்து மொராட்டரியம் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பாருங்க, ரொம்ப சின்ன நியூஸ் தான், ரைட்? என்ன சொல்றாங்க, RBI to buy sell G securities with worth 10,000 crores. So simultaneous selling and buying of government securities. Operation Twist ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஆபரேஷன் ட்விஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபேக்டரா இருக்கு. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் என்னது, ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன், இதெல்லாம் என்னன்றதை நம்ம உள்ள கிராஜுவலா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the Reserve Bank of India has announced simultaneous purchase and sale of government securities worth rupees 10,000 crore under open market operation. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டி இஸ் எ ட்ரேடபிள் instrument issued by central government or state government. So central government issue பண்ணலாம், state government இதை issue பண்ணலாம். Next, it acknowledges the government's debt obligation. Such securities are of two types: short term security. Short term securities நம்ம treasury bills ன்னு சொல்லுவோம், with original maturity of less than 1 year. Long term securities இதில் பார்க்க முடியும். Long term securities பார்த்தோம்னா government bonds
or dated security ன்னு சொல்லுவோம் with original maturity of 1 year or more. ஓகேவா? India, the central government issues both treasury bills and bonds or dated security, while the state government issue only bonds or dated security, which are called as state development loans. So central government உங்களுக்கு treasury bills கொடுக்குது, bonds issue பண்ணுது. வேற state government வெறும் bonds மட்டும் issue பண்ணும், which is called as state development loans. Government securities carries practically no risk of default and hence are called as risk free or gilt edge instrument ன்னு சொல்லுவாங்க. gilt edge ஒரு ஷைனிங் இன்ஸ்ட்ருமெண்ட், கோல்டு மாதிரி இருக்கும் ஞாபகம், ரைட்? அதோட வேல்யூ எப்பவுமே குறையாது. அது மாதிரி தான் கவர்மெண்ட் செக்யூரிட்டி, ரிஸ்க் ரொம்பவே மினிமமாக இருக்கும். இதான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் நியூஸோட கான்செப்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு, ரைட்? ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. இந்த நோவாக் ஜோக்கோவிச் என்ன பண்ணிட்டாருன்னா, உங்களுக்கு ஒரு அம்பையரை, ஒரு ரெஃப்ரியை வந்து பாலால் அடிச்சிட்டாரு. அப்போ இவர் என்ன பண்ணாங்க, டிஃபால்டர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹி வில் பி அவுட் ஆஃப் ஃபர்தர் மேட்சஸ் ஆஃப் யூஎஸ்ஏ ஓப்பன், ரைட்? யூஎஸ்ஏ கிராண்ட் ஸ்லாம் ஓப்பன் சொல்லுவோம், யூஎஸ்ஏ கிராண்ட் ஸ்லாம் ஓப்பன். இதுலேருந்து இப்போ அவர் வெளியே போயிட்டார், ரைட்? ஸோ அப்படியே கிராஜுவலாக பார்ப்போம் என்னென்ன சொல்ல வராங்கன்றது. ஸ்போர்ட்ஸ் கிராண்ட் ஸ்லாம். ஸோ த ஸ்டார் பிளேயர் ஹூ வாஸ் ஃபேவரட் டு வின் த டைட்டில் ஹிட் எ லைன் அம்பையர். லைன் அம்பையரை வந்து ஃபேர்லி ஹார்ட் ஆன் தி த்ரோட் வித் எ ball in frustration after losing the serve in his 4th round match with a low rank player. அவரோட லோ ரேங்க் பிளேயர் கூட தோத்துட்டாரு. தட் இஸ் அங்கே அவரோட வந்து சர்வீஸ் ஒழுங்காக பண்ண முடியல, ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஃபால்ட் ஆகிட்டே இருக்கு. அதில் கடுப்பாயிட்டு அந்த அம்பையரை அடிச்சிருவார். ஸோ ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, த ஆர்கனைசர் ஆஃப் யூஎஸ் ஓப்பன் issued a statement in accordance with the Grand Slam rule book following his action of intentionally hitting a ball. Intentionally ஒரு ball hit பண்றாரு dangerously or recklessly within the court, that is on the tennis court குள்ள, or hitting the ball with negligent disregard of consequences. The US Open tournament referee defaulted Novak Djokovic from the US Open 2020. So இத ரூல் புக்கே சொல்லுது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் டென்னிஸ் அசோசியேஷனே இதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, because he is defaulted, Djokovic will lose all ranking points, இது வரைக்கும் சம்பாதிச்ச ranking points earned at the US Open, and will be fined the prize money won at the tournament in addition to any other or all fines levied with respect to offending included. So மொத்தமா US Open ஃபோர்ஸே அவர் நிறைய வாட்டி ஜெயிச்சிருக்காருன்னா அந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் இப்போ ரிவோக் பண்ணிடுவாங்க. மேட்ச் ஃபீஸ் ஃபைன் பண்ணுவாங்க, டோர்னமெண்ட் ஃபீஸ் ஃபைனாக சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தோன்னா டிஃபால்டர்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரேர் பனிஷ்மெண்ட் ஹேண்டட் அவுட் டு பிளேயர்ஸ். பனிஷ்மெண்ட் அது அண்ட் கேன் பி டன் பிகாஸ் ஆஃப் எய்தர் எ சிங்கிள் டீட், ஒரு சிங்கிள் டைம் பிரச்சனை பண்ணாலும், ஆர் த்ரூ எ கலெக்ஷன் ஆஃப் வார்னிங், மல்டிபிள் வார்னிங்ஸாலையும் கொடுக்கலாம், ஆர் சிங்கிள் வார்னிங்ல கொடுக்கலாம். ஃபோர்த் வார்னிங் இன் த சேம் மேட்ச் ரிசல்ட் இன் ஏ டிஃபால்ட். சேம் மேட்ச் பார்த்துக்கோங்க, ஃபோர்த் வார்னிங் ஒரே மேட்ச் நடந்துட்டு இருக்கு, அதில் ஃபோர்த் வார்னிங் கொடுத்துறாங்கன்னா தட் பிளேயர் வில் பி டிஃபால்டட். அங்கே வந்து வெர்பல் வார்னிங்காக இருக்கலாம், பால் ரெக்கெட்ஸ் அபியூஸ், அன்ஸ்போர்ட்ஸ்மேன் லைக் கண்டக்ட் அண்ட் அதர் அஃபென்ஸ் என்ன வேணா இருக்கலாம். ஒரு பிளேயர்னா காண்டக்ட் வந்து சூப்பராக இருக்கணும், அப்போ தான் வந்து பிளேயர் அசியூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேற யாராச்சும் இந்த மாதிரி டிஃபால்ட் ஆயிருக்காங்களான்னு கேட்டால், இவர் இப்போதைக்கு பட் டிம் ஹென்மென் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, டிம் ஹென்மென். இவர் டிஃபால்ட் ஆயிருப்பாரு டியூரிங் 1995 விம்பிள்டன் சாம்பியன்ஷிப் ஆஃப்டர் ஹி ஹிட் எ பால் டுவர்ட்ஸ் தி நெட் இன் ஆங்கர் லூசிங் எ பாயிண்ட். ஸோ பாயிண்ட் லூஸ் பண்ணோன்னே கோவத்தில் பாலை தூக்கி நெட்டில் அடிச்சிருவாரு டிம் ஹென்மென். எப்போ 1995 விம்பிள்டன் டோர்னமெண்ட்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கரண்ட் வேர்ல்ட் நம்பர் 17 டெனிஸ் ஷாப்போவால். இவர் என்ன பண்ணுறாருன்னா, டிஃபால்ட் டேவிஸ் கப் ரப்பர் அகேன்ஸ்ட் கிரேட் பிரிட்டன் இன் ஜனவரி 2017. இவரும் வந்து டிஃபால்ட் பண்ணியிருப்பாங்க, ஆக்சிடென்ட்லி ஹிட்டிங் இட் ஸ்ட்ரைட் அட் தி சேர் அம்பையர் ஹூ வாஸ் ஸ்ட்ரக் ஆன் த ஐ. ஸோ பாலை தூக்கி அம்பையர் மேலே அடிச்சிருவாரு. In the finals of 2016 Istanbul ATP, Grigor Dimitrov defaulted his match after breaking all his rackets, handing the title to Diego Schwartzman of Argentina. So இங்கேயும் இந்த இஸ்தான்புல் ஏடிபில இந்த பிரச்சனை வந்து இந்த பர்டிகுலர் பிளேயரை டிஃபால்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃபால்ட் வந்து புதுசு கிடையாது, ஆல்ரெடி நடந்திருக்கு. ஸோ இதோட நம்ம கன்க்ளூஷன் பார்ட் வந்துடும். கன்க்ளூஷன் பார்ட்டில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின், ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் இருக்கு, HSTDB which was recently tested. இதோட பாயிண்ட்ஸ் எது வந்து கரெக்ட் ஆப்ஷன்றது நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் ஒரு மெயின்ஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின், டிஸ்கஸ் த வேரியஸ் மெத்தட் taken by RBI to ease the economic slowdown after post-COVID lockdown. இது பாருங்க, மேக் நோட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிசைல்ஸ் இன் இந்தியா. இதையும் வந்து கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு
இந்த particular session-ஓட news and assignment. Okay. With this, I conclude the session. Thank you very much.